அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعمل لا يرفع ودعاء لا يسمع. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك يا حي يا قيوم برحمتك نستغيث. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا. فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وابتغي فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تتبع الفساد في الأرض إن الله لا يحب المفسدين. وقال النبي صلى الله عليه وسلم: من رأى منكم منكرا فليغير بيده وبلسانه فإن لم يستطع وفي قلبه أو كما قال. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் தனி பெரும் கிருபையும் கடாட்சமும் நம் உயிருக்கும் மேலான அஹமது அல் முர்த்தலா முஹம்மது அல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லத்துடைய நல் ஆசியும் ஷஃபாஅத்தும் அவர்களுடைய துஆக்களும் நம்மின் மீது என்றென்றும் நிலைக்க நாம் அல்லாஹு ரசூலை அஞ்சி அல்லாஹு ரசூலுக்கு வழிபட்டு அல்லாஹு ரசூல் காட்டி தந்த வழியில் வாழ நாம் சத்தியத்தின் கீழ் அமைதியுற்று அறிந்து வாழ முற்பட வேண்டும். மனிதனாகிய நாம் மனித தத்துவத்தை கொண்டு நம்மை அல்லாஹ் பல சீரம்ச திட்டங்களோடு படைத்த அல்லாஹ் நமக்கு பல்வேறான துறைகளில் அந்த துறைகளின் மூலமாக பல்வேறான கருத்துக்களையும் வெற்றிகளையும் நமக்கு வாகைகளாக கொடுத்திருக்கின்றான். அவைகளை நாம் கடைபிடித்து நடப்பது என்பது புரியா புதிராக இன்றைக்கு வாழ்வில் அமைந்திருக்கின்றது. உலகத்தில் இன்றைக்கு பல்வேறான நாடுகள், பகுதி நாடுகள் முஸ்லிம்களாக இருக்கின்றது. ஆனால் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் அல்லாஹு ரசூலை கொண்டு அச்சமுடைய நாடுகளாக இருக்கின்றதா? இஸ்லாத்தில் முக்கியமாக இஸ்லாமிய வருடப்பிறப்பு ஹிஜ்ரி முஹர்ரம். அது எதை கொண்டு நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை எல்லா முஸ்லிம் நாடுகளுக்கு தெரியும். ஆனால் யூத நசராணிகளை விட, மஜூசிகளை விட மிக மிக மோசமாக மட்ட ரகமாக அமீரகம்
இவ்வாண்டு 2004 என்கின்ற இஸ்லாம் அல்லாத வருடப்பிறப்பை கொண்டாடி இருக்காங்க. அதற்கு பல மில்லியன் காசு செலவுகள். அல்லாஹ் குர்ஆனில் கூறும்போது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன்றான். வீண் விரயம் செய்வோரை அல்லாஹ் பிரியப்படுவதில்லை. இஸ்லாமிய நாட்டின் அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிங்கு, பெண்கள் புர்காவில் தலை துடிப்பதை போடுவதை போன்று ரிங்கையும் அந்த துணியையும் அந்த நீளமான தோப்பையும் புர்காவையும் வெள்ள புர்காவையும் அணியக்கூடிய அந்த அரபிகள் இன்றைக்கு அடவாடித்தனமான நிலைகளில் யூதர்கள் மஜூசிகள் கொண்டாடுவதை போன்று ஒரு ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்காங்க. பணத்தை பொருளாதாரத்தை செலவு செய்து விடிய விடிய கும்மல் அடித்து கொண்டிருக்காங்க. என்ன இருந்தாலும் இந்த அமீரகம் என்பது ஏறத்தாழ சதாம் ஹுசைனை கொல்லுவதற்கு தனது நாட்டில் யூதர்களுக்கு பட்டு கம்பளம் விரித்து அந்த அமெரிக்கர்களுடைய அந்த கிளின்டன் கிழித்து விட்டான் என்ற அந்த காலகட்டத்திலே அவனையும் அதவனுக்கு அடுத்ததாக புஷ் என்று போகக்கூடிய புஷ்ஷையும் நுழைத்து அவர்களுக்கெல்லாம் இவர்கள் ஊழ கும்பிடு போட்டவர்களாகத்தானே வாழ்கின்றார்கள். என்ன இஸ்லாமிய நாடு அங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. முஸ்லிம் என்பவன் இஸ்லாமியர்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டான். இஸ்லாமிய மக்களுக்கு பொருளாதாரத்திலும் உடையிலும் உணவிலும் ஒட்டாசை செய்வான். ஆனால் இன்று வரை 3 மாதங்களாக கஷ்டப்படக்கூடிய காசா பலஸ்தீன் மக்களுக்காக எத்தகைய நிலைகளிலேயும் மிக பெரிதாக எதையும் அவர்கள் செய்வதில்லை. அவர்கள் வீணாக செலவழிக்கக்கூடிய பொருளாதாரத்தை அங்கே மக்களுக்கு கொடுத்தாலே போதும். ஓரளவு அந்த மக்களுக்கு உணவு உடை வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை வாங்கிக்கிடுவாங்க. இந்த யூதனும் இத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றது என்பதை கூட நினைவுக்கு கொண்டு வராமல் இவர்களும் அவர்களுக்கு உதவாமல் இந்த சவுதியும் அதே அமீரகமும் யூதனுக்கு பல்வேறான மறைமுக உதவி செய்து கொண்டு வருவதை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுவதை இந்த நாடுகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன் அஹ்சன்தும் லியன்ஃபுசிக்கும்ன்றான்ல. நீங்க நல்லதை செய்தால் உங்களுக்கு நல்லது, உங்க ஆத்மாவுக்கு நல்லது. இல்லையானால் நீங்கள் அங்கே பராக்காக்கப்பட்டு தவிடுபடியாக ஆக்கப்படுவீர்கள் என்ற பல்வேறான எச்சரிக்கைகள் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் செய்கிறான். ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தின் தன்மையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை இஸ்லாமின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராக்டிக்கலாக கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு இஸ்லாமியர்களுக்கு கூட ஒரு சிறிய துன்பம் வந்துவிடக்கூடாது, மாற்றா மதத்தினர்களையும் கொஞ்சமும் கூட அவர்களுக்கு நொம்பலும் நோவினை தந்துவிடக்கூடாது என்பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பெரும் எச்சரிக்கை செய்திருக்காங்க. அதே நேரத்தில் யுத்தங்கள் நடத்தியிருக்காங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ சஹாபாக்களோ வாலண்டரியாக எந்த யுத்தத்தையும் நடக்கலை. அவர்கள் சூழ்ச்சிகளால் இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் பல நாடுகளை உள்ளே வைத்து கொண்டு வேலை செய்வதை போன்று தட்டி கொடுத்து இஸ்ரவேலர்களை நீக்குவதை போன்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற ஏனைய அந்த இஸ்ரவேலருக்கு துருப்பு நாடுகளும் இந்த இஸ்ரவேலனும் மறைமுகமான வேலைகளை செய்து இஸ்லாமிய மக்களை அழித்து கொண்டு இன்றைக்கு அவன் இந்த 2004 அவன் காலையில் வெளியிட்டிருப்பது காசாவில் புதிய குடியேற்றம் யூதர்கள் வருவார்கள் என்று சொல்கிறான். அப்போ இவனுடைய பிளான் என்ன என்பதை முஸ்லிம் நாடுகள் இன்னும் புரிந்து கொள்ளலை. ஒரு காலமும் அவ்வாறு வர முடியாது. அந்த மண்ணில் அவர்கள் குடியிருக்கவும் முடியாது. காசா என்பது அவர்களை அப்படியே கசக்கி பிழிஞ்சிடும். அதே மாதிரி பலஸ்தீன் அல்லாஹ்வுடைய இடம். அல்லாஹ்வும் ஏனைய 1,24,000 நபிமார்களும் ஒரே நாளில் கால் வைத்த ரஜபுடைய மாதத்தின் பிறை 27 கால் வைத்த மஸ்ஜிதுல் அக்ஸா, அங்கேயும் இவங்க பருப்பு வேகாது. அப்போ இஸ்லாமிய நாடுகள் ஏன் அஞ்ச வேண்டும்?
57 நாளில் ஒரு 15 நாடு நல்லா துணிஞ்சு அங்கே வந்து நின்று இவர்களை அடக்குவதற்கு முயற்சித்தால் அல்லாஹ் ரெக்கைகளை இஸ்ரவேலர்களுக்கு ஒடித்து விடுவான். சகோதர சகோதரிகளை கொண்டு குவித்து டிவியின் மீது உல்லாசமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கருங்காலி கயவர்கள் தான் இன்றைக்கு வாய் கொண்டு பேச முடியாத முஸ்லிம் இஸ்லாம் என்று பேசிக் கொண்டிருக்காங்க. எவ்வளோ வருத்தம்! சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக் வ கிதாலுஹு குஃபுர். எடுத்து பாருங்கடா கிதாபுகளை. ஆதாரம் கொடுக்குறான், ஆதாரம் கேட்குறான். ஆனால் இவர்கள் எதை நோக்கி வாழ்கிறாங்க? உலகம் அதன் பொருள், மனைவி அதன் மனைவி மக்கள், காரு பங்களா சொகுஸ். இதைத்தான் இன்றைக்கு எல்லா முஸ்லீம் நாடும் செஞ்சு கொண்டிருக்கான். கொஞ்சம் அனுபவிச்சுக்க. எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தின் தலைவர், 14 உலகத்திற்கும் மகா சிறந்த மன்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை பார்த்தியா? மறுபடி ஹத்தாப் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், கிஸ்ரா கைசர் போன்ற நாடுகளெல்லாம் சொகுசாக அந்த அரசர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நீங்கள் பூமியில் படுத்து எந்திரிக்கிறீங்க, உங்களுடைய பொன் மேனிகள் எல்லாம் முத்து மணிகளை போன்று கோதுமைகளை போன்று அச்சாக அந்த உங்களுடைய மேனிகள் தெரிகின்றதே என்று அழுதாங்க. அப்போ அவங்க சொன்னது, அலா அபுதன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்விற்கு என்னை படைத்தவனுக்கு நான் நன்றி பாராட்டியவராக இருக்கக்கூடாதா என்பதை வெளிப்படுத்திய அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வம்சத்தில் பிறந்தோம் இருந்தோம். நாங்கள் அரபிகள் என்று சொல்லக்கூடிய கல்லரபிகளாக இன்றைக்கு ஆடைகளை அணிந்து நிமிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு சில நாடுகள் மாத்திரம்தான் அது முனையத்திற்கு வருகின்றது. இருந்தாலும் கூட அவர்களும் இன்றைக்கு அஞ்சி கொண்டு தான் இருக்காங்க. யாருக்கு யார் அஞ்சனம்? கேட்கணுமா இல்லையா? போய் தடுக்கணுமா இல்லையா? கரத்தாலோ நாவாலையோ அவங்கள தடுக்கணுமா இல்லையா? எல்லா ஆற்றலும் இருந்து அமைதியுடன் இவை எப்போ பார்த்தாலும் காவாவையும் பிரியாணியையும் ஒட்டகையும் திண்டு அவிச்சு திண்டு கொண்டிருக்கக்கூடியவனுக்கு அந்த கல்பு மங்கி மண் துரு பிடித்து விட்டதா, அல்லது இவன் அதை பற்றி சிந்திக்கிறானா? ஒரு முஸ்லிமுடைய சகோதரர் பக்கத்தில் இருந்தால் அவருடைய பசியை ஆற்றி விட்டுத்தான் நாம் பசி உண்ண வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த அந்த வழிமுறை இன்றைக்கு என்ன ஆச்சு? பக்கத்து நாடு எத்தனை பிஞ்சுள்ளம் படைத்த அந்த பிஞ்சு கண்மணிகளாம், பெண்மணிகள், குழந்தைகள், நம்முடைய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், அல்லாஹ் ரசூலை அஞ்சக்கூடியவர்கள், இன்னும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மிலிட்ரியில் இருக்கக்கூடிய காசானுடைய அந்த பலஸ்தீனுடைய பைத்துல் முகத்தஸத்துடைய தலைமை இமாம் அவர்கள் இன்றைக்கு வஃபாத்தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய நிலைகள் இன்னைக்கு எப்படி இருக்கு என்பதை நாம் பார்க்கணும். அந்த யூதனை இப்படி விட்டு கொண்டிருந்தால் அவருடைய கதி என்ன ஆகும்? இஸ்லாமிய மக்களுக்கு நாம் என்ன உதவுறோம்? ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்றான். வபுத்தகி ஃபீமா ஆதாக் அல்லாஹு தாரல் ஆகிரா, மறு வீடை அடைவதற்குண்டான தேட்டத்தை உங்களுக்குள் அல்லாஹ் தேடும்படியாக கொடுத்துட்டான். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த உலகத்தில் மறுமையை தேடுவதிலிருந்து நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்வு துனியாவுக்காக ஆகிரும். வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க, நீ அல்லாஹ் உனக்கு உதவுவதை போன்று மூமினாத்துக்களுக்கும் நீ உதவு. இதெல்லாம் அரபிகளுக்கு தெரியாமையா இருக்கு? மடப்பயல்களுக்கு. வலா தபகில் ஃபசாத், குழப்பம் உண்டு பண்ணதை நீ விரும்பாதே, குழப்பத்தை உண்டு பண்ணாதே. நீயும் குழப்பத்திற்கு உதவி புரியாதே, அநியாயத்திற்கு. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃசிதீன், ஒரு காலமும் அல்லாஹ் குழப்பக்காரர்களை பிரியப்படுவதில்லை. அப்போ இன்று இரவு 2024 பிறக்குதுன்னா உனக்கும் அந்த டேட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு?
ஒரு பெண்ணு மாத தூரமாகிறதுக்குள்ள டேட் அதுதான் இந்த வருஷம். இதை நீ கொண்டாடுற அப்படின்னு சொன்னால் எத்தனையோ முஸ்லிம்கள் உடை இல்லாமல், உணவு இல்லாமல், உறக்கம் இல்லாமல், படுக்க பாய் இல்லாமல், தலைக்கு தலைவாணி இல்லாமல், ஒரு ஹுப்ஸு ரொட்டி துண்டுக்கு வழி இல்லாமல் காசா பலஸ்தீனில் குத்துயிரும் கொலை உயிருமாக கொல்லப்பட்டு புல்டவுசரை விட்டு அழிக்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த புல்டவுசருடைய யூபியுடைய கலாச்சாரம் காசா பலஸ்தீன் வரை சென்று விட்டது என்று சொன்னால் இதற்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் நல்கியது யார் என்பதை இந்த இஸ்லாமிய நாடுகள் நெஞ்சின் மீது கை வச்சு பார்க்கணும். டேய், நீங்க குஞ்சில கூட கை வைக்க மாட்டீங்களா? நீங்க உணர்ந்து பார்க்க வேணாம்? அல்லாஹ்வை ரசூலை அஞ்சுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்தும், இஸ்லாமிய நாடுகளுக்கு உதவி செய்வதில் இருந்தும், அந்த காசா பலஸ்தீன் மக்கள் தொண்டு தொட்டு ஏறத்தாழ 80 ஆண்டுகளுக்கு மேல் சித்திரவதைக்கு மேல் சித்திரவதை செய்கின்ற பொழுதெல்லாம் கண்காட்சியாக, பொருள் காட்சியாக கண்டு ரசித்தவர்கள் தானே ஏனைய நாடுகள். ஒரு சில நாடுகள் வருத்தப்பட்டிருக்கலாம், உதவி இருக்கலாம், அது விதிவிலக்கு. இருந்தாலும் கூட இந்த சவுதியும் அமீரகமும் யூதர்களுடைய நட்புகளின் மீது அதிகமாக கவனம் செலுத்தி, அவர்களுக்கு பொருளாதாரத்தை செலுத்தி, இவருடைய மனைவி மக்கள்களை கூட நெஞ்சின் மீதும் தலையின் மீதும் குளிக்கும் போதும் வெளியிலே செல்லும் போதும் தலையிலே துணி இல்லாமல் ஷரியத்தின் சட்டங்களை, அல்லாஹ் கொடுத்த சட்டங்களை பாவிக்காமல் யூத மஜூசி நசராணிகளை போன்று வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர்களெல்லாம் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன அந்த கூற்றை இன்றைக்கு நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த ஆயத்திலே அல்லாஹ் என்ன சொன்னான்? வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக் என்பதை இந்த அரபு நாடுகளுக்கு அச்சம் மூட்டி எச்சரிக்கை செய்தவனாக அல்லாஹ் அந்த காசா பலஸ்தீன் மக்களுக்கு, நமக்கு வரக்கூடிய புத்தாண்டுகள் முஹர்ரம், அதற்கடுத்து புத்தாண்டுகளின் முதல் இரவுகள் ரஜபு. அந்த ரஜபு பிற 27 தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸத்திலிருந்து மேராஜ் போனாங்க. இந்த இரவுகளிலெல்லாம் கொண்டாடுவதற்கு அருகதையற்ற அயோக்கியர்கள் இந்த யூத நசரானுடைய நிலைகளை கொண்டாடுகின்றார்கள் என்று சொன்னால், அதில் நல்லவருடைய உள்ளங்களும் செத்து விட்டதா, பித்து பிடித்து விட்டதா, அல்லது நல்லோர்கள் இருக்கின்றார்களா, வேதனைப்படுகின்றார்களா என்பது தெரியவில்லை. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து இந்த காசா பலஸ்தீனுடைய மக்களுக்கு ஈமானிலே மிக்க உரத்தை கொடுத்து, இந்த 4-5 மிலிட்டரிகளுக்கும் ஏறத்தாழ 15 கூட்டமைப்புகளுக்கும் அல்லாஹ் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும், அந்த ஆயுதங்களுக்கு படைபலத்தையும், அவனுடைய நேரடியான உதவியும், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் என்ற உதவியும் அல்லாஹ் அவர்களுக்கு அள்ளி அருளுவதோடு, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின் என்ற பாவச் சுமைகளை அழித்து நல்லவர்களாக ஆக்க, இந்த காசா இன்றைய பலஸ்தீனில் மரியாதைக்குரிய முகத்தஸத்துடைய இமாம் அங்கே ஷஹீதாக்கப்பட்டிருக்கார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருடைய புனித ரவுலாவை அல்லாஹ் பூஞ்சோலையாக ஆக்குவதுடன், இனிமேல் இவருடைய தியாகத்தின், ரூஹானியத்தின் தியாகத்தை கொண்டு அந்த காசா பலஸ்தீனை பாதுகாத்து சுதந்திர நாடாக கொடுத்து, அந்த நாட்டுடைய பிரதமரை அல்லாஹ் காவு வாங்குவானாக, அவர்களை ஒழித்து விடுவானாக. அந்த மிலிட்டரிக்கும் அரசாங்கத்திற்கும் இஸ்லாத்தை எதிர்த்து பேசுகின்ற கயவர்களுக்கும் அல்லாஹ் கண்களையும் கால்களையும் வாய் பேசுவதிலிருந்து தடுமாறச் செய்து, நுன்ஷியக்கும் ஃபீமாலா தாலமூன் என்ற அவருடைய நரம்புகளை சுண்டி விடுவானாக. வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். இஸ்லாமியர்களே, நம்முடைய ஆண்டு புத்தாண்டு முஹர்ரம், அதற்கடுத்து புத்தாண்டில் முதல் இரவு ரஜபு, மேராஜுடைய இரவு. இவைகளை நாம் சரியான முறையில் அமல் செய்து கொண்டாடிய அல்லாஹ் அருள்பாலிக்கட்டும். வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ அத்தூனி மினல் முஸ்லிமீன் ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம்.